பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட கிருபையான காலவேளையிலே கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாளில் என்னோடு கூட சங்கீதங்களின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை தேவ மகிமைக்காக நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கே தேவனுடைய வார்த்தையை கவனிக்கிறோம். தேவ மனுஷனாகிய தாவீது சொல்கிறாரு, நீர் என் கால் விழவாதபடிக்கு என் கால் என்ன பண்ணீங்க, விஸ்தாரமான பாதையிலே நடத்துனீங்க என்று சொல்லி. அன்பான சகோதரனே சகோதரியே, இந்த 18ஆம் சங்கீதம் 36ஆம் வசனத்தில் தேவ மனுஷனுடைய விசுவாச வார்த்தை பாருங்க. என் கால் வளவாதபடிக்கு கர்த்தர் என்ன செய்தாராம், விஸ்தாரத்துக்குள்ளே கொண்டு வந்தார் என்று சொல்லி. அன்பானவர்களே, நீங்கள் முன்னேறக்கூடாதபடிக்கு, நீங்கள் வளரக்கூடாதபடிக்கு, நீங்கள் கடந்து போகிற எல்லைகளில் பிசாசானவ பல தடைகளை கொண்டு வந்து அன்பானவளே பல வலைகளை விரித்து உங்களுடைய வாழ்க்கையை அன்பான தேவச்சனமே ஒன்றுமில்லாமல் பிசாசு பலர் வழியாக பலர் முகாந்திரமாக பல ரூபத்தில் உங்களுக்கு தடைகளை கொண்டு வரலாம். ஆனால் ஒன்றுங்க, தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, அவரை நம்பி அவரை சார்ந்து அவருக்காய் வாழுகிற நம்ம கர்த்தர் என்ன பண்ண மாட்டாராம், கால் தள்ளாட விடமாட்டாராம். அன்பானுள்ள எத்தனை தடைகள் வந்தாலும் எத்தனை இடர்கள் வந்தாலும் கர்த்தர் நம்ம என்ன பண்ணுவாருங்க, காத்து கொள்வார். தாவீது ராஜா சொல்லும்போது சொல்கிறாரு, என் கால் சறுக்கும் என்று சொல்லும்போது உம்முடைய கிருபை என்னை தாங்கினது என்று சொல்லி. ஆகையால் அவருடைய கிருபை நம்ம என்ன செய்யுமாங்க, கால் வளவாதபடிக்கு நம்மை தாங்கும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, நீ கடந்து போகிற பாதையெல்லாம் உன் கால் கல்லுக்கு இடராதபடிக்கு தேவன் என்ன பண்ணுவாரா, தன் தூதரை அனுப்பி உன்னை பாதுகாப்பார் என்று சொல்லி. ஆகையால் இந்த கால வேளையில் அன்பான தேவச்சனமே, நீங்கள் போகிற பாதையில் உங்களுக்கு முன்பாக கர்த்தர் கடந்து செல்லுவார். எல்லா கோணல்களை நேராக்குவார். எல்லா தடைகளை கர்த்தர் மாற்றி உங்கள் பாதையை உங்களுக்கு சுமூகமாக தேவன் மாற்றுவார். இதுவரைக்கும் நீங்கள் காணாத மகிமையான காரியங்களை தேவன் நிச்சயமாக செய்வார். காரணம் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, வேதம் சொல்லுகிறது, மகிமையின் ராஜா நமக்கு முன்னே செல்லுகிறார். தேவன் நமக்கு முன்னே செல்லும் போது அன்பான தேவ ஜனமே, நமக்கு விரோதமாக எழும்புகிறவன் யார்? ஆகையால் தான் தேவதாசனாகிய தாவீது சொல்லும்போது சொல்லுகிறார், கர்த்தர் எழுந்தருளுவார், சத்துருக்கள் சிதறண்டு போவார்கள். ஆகையால் இந்த நாளில் இந்த வார்த்தையை கவனிக்கிற அன்பு சகோதரனே சகோதரியே, உங்கள் பாதையில் குறுக்க வருகிற எல்லா தடைகளையும் தேவன் மாற்றி இந்த நாட்களில் உங்களை ஊழிய பாதையில், வியாபார பாதையில், விசுவாச பாதையில் கர்த்தர் நிச்சயமாக முன்னேற்றத்தில் கொண்டு செல்லுவா. சோர்ந்து போகாதீங்க. உலகம் என்ன சொல்கிறாங்க, மனுஷன் என்ன சொல்கிறான் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாதீங்க, பிசாசுக்கு இடம் கொடுத்துடாதீங்க. இந்த உலகத்தில் பிசாசு பல ரூபத்தில் பலர் வழியாக நம்முடைய முன்னேற்றத்தை தடை செய்வதற்கு பல ஆயுதங்களை அம்புகளை நமக்கு விரோதமாக எய்வான். ஆனால் சோர்ந்து போகாதீங்க. காரணம் என்ன தெரியுங்களா? கர்த்தர் அன்பான யாக்கோபோடு சொல்லும்போது சொல்கிறார், நீ போகிற பாதையெல்லாம் நான் உன்னோடு இருப்பேன், உன்னை காப்பேன், உனக்கு சொன்னதை நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி. அப்போது நம்முடைய கால் அன்பான தேவ ஜனமே வலுவாதபடிக்கு நம்ம போகிற பாதையெல்லாம் தேவன் நம்ம என்ன பண்ணுவார்னா, முன்னும் பெண்ணுமாக இருந்து நம்மை காத்து கொள்ளுவார். அவருடைய அனுமதி இல்லாமல், அவருடைய சித்தம் இல்லாமல் யாரும் நம்ம தொடவோ நெருங்கவோ முடியாது. ஆகையால் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிங்க. நிச்சயமாக தேவன் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? இருக்கிற இடத்துல கண்களை மூடி ஜெபிப்போமா? கிருபையாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த கால வேளையில் சமீபத்திலும் தூரத்திலும் இந்த வார்த்தையை கவனிக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிற தேவரீர் உம்முடைய பிள்ளைகளை, அவருடைய குடும்பங்களை, அவருடைய ஊழியங்களை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறமையா. ஆண்டவரே, இந்த நாளில் கூட கால் வளவாதபடி காக்க என்று சொன்ன தேவன் உம்முடைய பிள்ளைகளை நீர் காத்து வழி நடத்தி பொறுப்பெடுத்து ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் நெருக்கத்தில் கடந்து போய் கொண்டிருக்க
கொண்டிருக்கிறார்களோ அவருடைய நெருக்கங்களை தேவன் மாற்றுவீராக. அபிஷேகம் நுகங்களை முறிக்கும் என்று சொன்னீர். இயேசுவின் நாமத்தில் எல்லா தடைகளும் நுகங்கள் உடைக்கப்படுவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நம்முடைய பிள்ளைகளுடைய கண்ணீர்களை துடைப்பீராக, கட்டுகளை உடைப்பீராக, அற்புதங்களை செய்வீராக. அவருடைய சரீரங்களுக்குள்ள தெய்வீக சுகம் உண்டாகட்டும். யாரெல்லாம் ஆண்டவரே பலவீனத்தோடு ஆண்டவர் போராடி கொண்டிருக்கிறாங்களோ அவருடைய பலவீனத்தில் நம்முடைய பலன் பூர்ணமாய் விளங்கட்டும்பா. அது மட்டுமல்ல ஆண்டவரே, யார் எல்லாம் வியாபாரத்தில் அந்த செழிப்பில்லாமல் நஷ்டத்தோடு இழப்போடு ஏமாற்றத்தோடு இருக்கிறாங்க, அவருடைய வியாபாரங்களை கற்று இந்த நாளிலே நீர் 100 மடங்கு 1000 மடங்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதிப்பீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாக ஊழிய பாதையில் இருக்கிறதான என் அன்பு தேவ மனுஷர்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தர் அவருடைய எல்லா கண்ணீர்களை துடைத்து அவருடைய வேதனைகளெல்லாம் மாற்றி கர்த்தர் அவருடைய ஊழியங்களை ஆசீர்வதிங்க. அவர்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. தொடர்ந்து நாமத்தை மகிமைப்படுத்தும். அற்புதங்களை செய்ததுக்காக நன்றி, அதிசயங்களை செய்ததுக்காக நன்றி, ஜெபத்தை கேட்டு ஆசீர்வதித்ததுக்காக நன்றி. இயேசுவின் உயிர்த்தெழுந்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து தேவ சமூகத்திலே அன்பானவளே, இன்றைக்கு தான் முதல் தடவையாக தேவனுடைய வார்த்தையை கவனிக்கிறேன் அப்படின்னு சொன்னால், நீங்கள் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தை இன்னும் தேவைப்படுது, அப்படி நான் ஆண்டுக்குள்ளே வளரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சா எங்களுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோடு மாத்திரமல்ல, உங்களுக்கு ஜெப குறிப்பு இருந்தால் உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். நீங்கள் வாட்ஸ்அப் வழியாகவோ SMS வழியாகவோ எங்களுடைய தொலைபேசி எண் வழியாகவோ நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிப்போம். அது மட்டுமல்ல அன்பானவர்களே, தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக எங்களுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஐகான் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதோடு கூட அன்பு விசுவாசிங்க. நீங்கள் கூட உங்கள் கான்டாக்டில் குரூப்பில் இருக்கிற மக்களோடு ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென், ஆமென்.